வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் அக்டோபர் 4ஆம் தேதி, தமிழ் மாதம் 18ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, துதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய அஸ்வினி நட்சத்திரம், அர்சனம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய தினத்தினுடைய சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் தேய்பிறை துதியை. இன்றைய தினம் தேய்பிறை துதியை. இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவினத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் தவிர்க்க வேண்டும். டென்ஷன் ஆகக்கூடாது. இன்றைக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், மைண்டில் யாராவது இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. பரணியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது வேறும் நடக்கிறது வேறையாக இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக என்று மாறும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் யாரையும் விரோதித்து கொள்ளாதீங்க. யார்கிட்டயா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி பகச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை நாளைக்கு எகெயின்ஸாக மாறுவாங்க. யாரையும் பகச்சிக்காதீங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத செயல்பாடுகள் நடக்கும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் கவனம் தேவை. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கவனச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் சிந்தனைகள் குழம்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தின் மூலமாக தன லாபம், தன விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் குழப்பங்கள் ஏற்படலாம். மகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக மறதி ஏற்படும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய செய்தொழிலில் லாபங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகன போக்குவரத்தில் சிரமம் ஏற்படும், கவனங்கள் தேவை. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள். கொடுத்த பணமெல்லாம் திரும்ப கைக்கு வரத்துக்கு நாள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இன்று யாரிடமே சண்டை போடாதீங்க. அந்த சண்டை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு தொடரும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய நாளாக இன்று இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினம் தேவையில்லாத உடல்நலக்கேடுகள், ஜலதோஷம், அல்சர், தலைவலி இது போன்ற நீண்ட காலமாக ரெகுலராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மாற்றம் நிலை முன்னேறும். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படலாம். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றும் நிலைகள் ஏற்படலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சகோதரர்களால் சின்ன சின்ன துயரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் வெற்றி உண்டாகும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் மனத்துயரங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் பேச்சும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள் கவனமான பேச்சுகள், நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு செய்திகள் சேரும். திருமண விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும். நேர்களே, இன்றைய தினத்துடைய சிறப்புகள் 12 ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய சிறப்புகள் நம்ம என்னென்னு பார்க்கும் பொழுது, இன்று துதியை திதி. இன்றைய தினம் துதியை திதி என்பதால் இன்றைய தினம் சந்திரமானப்படி 18வது நாள். இன்று துதியை திதியனான அம்பாளையும் லக்ஷ்மியையும் இன்று வழிபட உங்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும், சேமிப்பு கூடும். நேர்களே, இன்றைய தினத்துடைய சிறப்புகளையும் ராசி பலன்களையும் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளர்களையும் இன்றைய தினத்தினுடைய ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ரமேஷ் போட்டிருக்காரு. 17 ஆகஸ்ட் 1988 காலை 3:25 மதுரையில் பிறந்திருக்காரு. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். எனக்கு 29/5/2017 திருமணம் முடிந்தது. 2019 அக்டோபர் 11ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அது காம்ப்ளிகேட்டான டெலிவரி ஆனதுனால அவங்க ஒய்ஃப் எக்ஸ்பைர்ட் ஆகிருக்காங்க. உடல் அளவில் அவர் ரொம்பவும் பலகீனமாக உணர்கிறேன். மேலும் என் ஜாதத்தில் பலதார தோஷம் இருக்கிறதா? எதனால் இப்படி ஆகிவிட்டது? ஏன் இதை யாரையும் சொல்லவில்லைன்றாங்க. சார், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடத்தில் 80-85% தான் சொல்ல முடியும். 100% யாராலையும் சொல்ல முடியாது. அது சார்ந்து சில கர்மா இருக்குது.
உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது. அந்த சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். செகண்ட் திங், உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கேது வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். இப்படி எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, கல்யாணம் ஆகி பிரிஞ்ச பொண்ணு அல்லது வந்து நிச்சயதார்த்தமாகி கைவிடப்பட்ட பெண்ணு அல்லது ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச பிள்ளை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறையோட ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது. இல்லை அப்படின்னா மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் 1008 சொல்லலாம். ஒரு விஷயம்னா ஜோதிடர்னா நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். ஸோ வந்து ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஸோ நானும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருப்பேன். பட் அது விதி அப்படி விடாது. அது நல்ல விஷயத்த கண்ணில் காட்டாது, அந்த மாதிரி சந்திக்க விடாது. ஐ நோ, அதை பற்றி எனக்கே அது மாதிரி நிறையா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் நான் இதை பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மனதளவில் நீங்கள் தயாராக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய பெண் குழந்தையை பார்த்துக்க முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அப்பாவும் இருக்க வாய்ப்பு இல்லை, அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களையும் ஒரு வயசு குழந்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி 2ஆம் திருமணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை போலவே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கல்யாணமாகி குழந்தை இல்லாத விதவையானவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இறுதியிலே 2020 டிசம்பர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரிலேயே 2021 ஜனவரி, பிப்ரவரிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவிரமாக தேடுங்க, கல்யாணம் கிடைக்கும். அப்படி கல்யாணம் வரும்போது வரதட்சணை எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு குறையோடு இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கும் அது நல்ல வாழ்க்கையாக இருக்கும். மனம் விடாதீங்க. இது இறைவன் எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. ஸோ ரொம்ப இந்த ஜாதகம் பார்க்கும்போதே இந்த கேள்வி எங்களுக்கு எப்பயும் வந்து ஜாதகத்தோட டேட்டா நீங்கள் கொடுத்த டேட்டா வந்துடும், அதுக்கப்புறம் தான் கேள்வி வரும். நான் பார்க்கும்போதே ஏதோ பெரிய பிரச்சனை நினச்சேன், அதே மாதிரி தான் கேள்வி இருக்குது. ஸோ எனிவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டாம். இன்னொரு கல்யாணம் தைரியமாக பண்ணுங்கள். மறுபடியும் உயிரிழப்புகள்லாம் வராது. நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணுங்கள். ஒன்று கல்யாணம் ஆகி நிச்சயதார்த்தம் ஆகி கேன்சல் ஆகிருக்கணும், அல்லது கல்யாணம் ஆகி கணவர் ஏதாவது ரூபத்தில் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது விதவையாக இருக்கலாம், அல்லது வேற்று மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. நம்பிக்கையாக செயல்படுங்க. நான் உங்க கூட எப்போ இருப்பேன். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைக்கு 2வது கேள்வியாளர் வந்து செந்தில்குமார் எம் அவருடைய சிஸ்டர் சன்னுக்காக எழுதியிருக்காரு. திஸ் இஸ் மை சிஸ்டர் சன், டேட் ஆஃப் பர்த் இஸ் நவ் ஹீஸ் ஹேஸ் சம் ப்ராப்ளம், ப்ளீஸ் டெல் மீ அபவுட் ஹிம், இஸ் பாசிபிள் டு கண்டினியூஸ் ஐஎஸ் ஸ்டடீஸ்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து சஞ்சய் சாய் ராஜேஷ் ஏப்ரல் 1, 2003 அட்லாண்டாவில் பிறந்திருக்காரு. காலை 8:30க்கு. அது எனக்கு தெரியும், அந்த சாஃப்ட்வேரில் எந்த கண்ட்ரி போட்டாலும் வரும். ஸோ அது நான் ஐ கேன் மேனேஜ் த மீன் டைம் இன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம க்ரீன்விச் மெரிடியன் டைம் தான் இது உங்களுக்கு இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.0 ஈஸ்ட் வரும் டைம் ஜோனு. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் பையனுக்கு வந்து அடலசன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் அக்கா வீட்டு பையனுக்கு அடலசன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இது வெளிப்படையாக டிவியில் பேச வேண்டாம். நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் கான்டெக்ட் பண்ணுங்கள், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோதிடரை சென்று அணுகுங்க. இதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுப்பாரு. ஸோ வந்து அவருடைய கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இன்டெலெக்சுவலாக மென்டலி அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கார். ஸோ அடலசன்ஸ் பிரச்சனையை அவர் நிறைய பார்க்குறாரு. அதாவது குழந்தைய வந்து கேர் பண்ணி வளர்த்துணுங்க. அவன் பாட்டுக்கு குழந்தை பாட்டுக்கு இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு 2 பேரும் சம்பாதிக்க போயிட்டோம்னா குழந்தை வீட்டில் வந்து என்ன தப்பு பண்ணுதுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? வயசு ஒரு 15 வயசுக்கு மேலே கண்காணிக்க வேணாமா? ஸோ இப்போ இந்த அடலசன் பிரச்சனை வந்துட்டு அப்புறம் படிப்பு சரியாக வரலான்ட்டு நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. ஸோ அது வலது கை மோதிரம் முத்து மோதிரம் போட சொல்லுங்கள். ஸோ அவருடைய கம்யூனிகேஷன், செல்ஃபோனு, இந்த ஃபேஸ்புக் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் கண்காணிச்சு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் 2 கேள்வியாளர்களுடைய பதில் பார்த்தாச்சு.